ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. இதோட உப்பும் சோடாப்பும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஹார்டாக இருக்க வேணாம். அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக ஓரளவுக்கு நல்லா மிருதுவாக இருக்கணும் மாவு. அப்போ தான் போண்டா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஹார்டாக போட்டிங்கன்னா கடிக்க முடியாது. சோடாப்பு வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த போண்டா மிக்ஸில் நீங்கள் ஜீரகமோ கொத்தமல்லியோ நீங்கள் வேணும்னா ஆப்ஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். மாவை எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. அதனால் எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக போட முடியுமோ அந்தளவுக்கு லைட்டாக அங்கங்கே அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை எடுத்துடலாம். எப்போ வெந்துருச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா அந்த மேலே இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடும். இப்போ ஃபுல்லாக எண்ணெய்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த போண்டாவை செஞ்சு பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸோ இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்கிறப்போ தொட்டுக்கிறதுக்கோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சேனலில் ஃபுட் ரெசிபீஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த போண்டா ரெடி பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.